Good morning, students. The next topic is special contract. Module 3, special contract 2, indemnity and guarantee. Indemnity and guarantee. നമ്മൾ ഓൾറെഡി സ്പെഷ്യൽ കോൺട്രാക്റ്റ് വന്നില്ല ബെയിൽമെൻറ്റും പ്ലെഡ്ജും ഓൾറെഡി നമ്മൾ പഠിച്ചു കഴിഞ്ഞു. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி அண்ட் கேரண்டி. அதில் ஃபர்ஸ்ட் தி கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி. A contract by which one party promised to save the other party from loss. അതാണ് save the other party from loss caused to him by the conduct of the promiser himself or by the conduct of any other person is called a contract of indemnity. അതായത് പ്രോമിസർ ഭാഗത്തു നിന്ന് വരുന്ന ഡിഫോൾട്ടുകളോ അല്ലെങ്കിൽ ശ്രദ്ധക്കുറവ് കൊണ്ടോ அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஆளோட டிஃபால்ட்டுனால வர லாஸுக்கு என்ன சொல்கிறது, சேவ் தி அதர் பார்ட்டி ஃப்ரம் லாஸ் காஸ்டு பை ஹிம் பை தி கண்டக்ட் ஆஃப் தி ப்ராமிசர். ஸோ அதில் அந்த மாதிரி வரக்கூடிய லாஸுக்கு கேரண்டி இல்லைன்னா அந்த லாஸ்லேருந்து அவங்கள சேவ் பண்ணுறது தான் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி. எ கான்ட்ராக்ட் பை விச் ஒன் பார்ட்டி ப்ராமிஸ் டு சேவ் தி அதர் பார்ட்டி. ஒரு ஆள் வேற ஒரு ஆளை சேவ் பண்ணுறாங்க எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லாஸ் caused to him by the conduct of the promiser himself. ப்ராமிசர் பக்கத்துலேருந்து வந்த பிரச்சனையாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு பார்ட்டியோட பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அப்போது ஒரு கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது ப்ராமிஸியை அதாவது ப்ராமிஸரோட பிரச்சனையினால் ப்ராமிஸரோட டிஃபால்ட்டுனால வரக்கூடிய லாஸிலேருந்து பாதுகாக்க அதில் சேவ் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் தான் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி. ஓகே, அப்போது தி பார்ட்டிஸ் அது கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டிஸில் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா there are two parties are included in the contract of indemnity. One is indemnifier and indemnified. நம்ம இன்சூரர்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி indemnifier and indemnified. ஓகே, then the indemnifier, the person who promises to make good the loss is called the indemnifier. ആരാണോ ഇവിടെ ലോസിൽ നിന്നും രക്ഷപ്പെടുത്താം എന്ന് പ്രോമിസ് ചെയ്ത് കൊടുക്കുന്ന വ്യക്തിയെയാണ് നമ്മൾ இண்டெமினிஃபையர். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இண்டெமினிட்டி அப்படின்னாலே ஒரு லாஸிலிருந்து ஒரு ஆளை சேவ் பண்ணுறதுக்குள்ள ப்ராமிஸ். ஸோ அப்போ இந்த ப்ராமிஸ் யார் பண்ணி கொடுக்குறாங்களோ தட் பர்சன் இஸ் கால்டு இண்டெமினிஃபையர். Okay, then indemnified and the person whose loss is to be made good is called the indemnified or indemnity holder. ഇനി ആർക്കാണോ ഈ ലോസ് സംഭവിച്ച വ്യക്തി അല്ലെങ്കിൽ ഈ പ്രോമിസ് സ്വീകരിക്കുന്നയാളിനെ നമ്മൾ ഇൻഡെമിനിഫൈഡ് ഓർ ഇൻഡെമിനിറ്റി ഹോൾഡർ. ഓക്കെ, ഇൻഡെമിനിറ്റി ഹോൾഡർ എന്നുള്ള ഒരു പേരുണ്ട്. അപ്പോൾ ഇൻഡെമിനിറ്റി ഹോൾഡർ എന്ന് പറയാം. അപ്പോൾ ഇൻഡെമിനിറ്റി എന്ന് പറഞ്ഞാൽ തന്നെ ഒരു ലോസിൽ നിന്നും ഒരു വ്യക്തിയെ സേവ് ചെയ്യാമെന്ന് പ്രോമിസ് ചെയ്ത് കൊടുക്കുന്ന കോൺട്രാക്റ്റിനെയാണ് നമ്മൾ കോൺട്രാക്റ്റ് ഓഫ് ഇൻഡെമിനിറ്റി എന്ന് പറയുന്നത്. ഈ കോൺട്രാക്റ്റിൽ 2 പേര് ഇൻക്ലൂഡഡ് ആയിട്ടുണ്ട്, ഒരു ഇൻഡെമിനിഫയറും ഇൻഡെമിനിഫൈഡും. സോ ആരാണോ പ്രോമിസ് ചെയ്ത് കൊടുക്കുന്ന വ്യക്തി ദാറ്റ് പേഴ്സൺ ഇസ് കോൾഡ് ഇൻഡെമിനിഫയർ. தென் யார் அந்த ப்ராமிசஸ் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க இண்டெமினிஃபைடு. ஓகே, இனி இது டைப்ஸ் ஆஃப் இண்டெமினிட்டி. The act covers only 2 types of indemnity. Express promise to indemnity. അതായത് ഇവിടെ 2 types അല്ല, മെയിനായിട്ട് പറയുന്നത് അതായത് എക്സ്പ്രസ്സും ഇംപ്ലൈഡും. ഇങ്ങനെ ഇൻഡെമിനിറ്റി എന്ന് പറയുമ്പോൾ ശരിക്കും പറഞ്ഞാൽ ഒരു ഗ്യാരണ്ടി കൊടുക്കുക, അതായത് ഒരു ലോസിൽ നിന്നും ഒരാളിനെ സേവ് ചെയ്യുക. ஸோ அப்போது இங்கே வந்துட்டு என்ன கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் ப்ராமிஸ் மட்டும்தான் அலவுட் பண்ணுவாங்க. கேசஸ் வருது லாஸ் இஸ் காஸ்டு பை த கண்டக்ட் ஆஃப் தி ப்ராமிஸ் ஹிம்செல்ஃப் ஆர் பை தி கண்டக்ட் ஆஃப் எனி அதர் பர்சன். அதாவது அதில் வந்துட்டு ഈ ப்ராமிஸரோட സ്വന്തം ഡിഫോൾട്ടോ இல்லை வேற ஒரு ஆளால் அந்த டிஃபால்ட்டாக இருந்தால் கூட எக்ஸ்ப்ரெஸ் இது மட்டும்தான் இங்கே எடுத்துக்குவாங்க. ஓகே, ரைட்ஸ் ஆஃப் இண்டெமினிட்டி ஹோல்டர் வென் சியூடு. அதாவது ரைட்ஸ் ஆஃப் இண்டெமினிட்டி ஹோல்டர் வென் சியூடு மீன்ஸ் கேஸு கொடுக்குறது, யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும். த ஃபாலோயிங் ரைட்ஸ் த இண்டெமினிட்டி ஹோல்டர் அகெயின்ஸ்ட் தி இண்டெமினிஃபையர். All damages which he may be compelled to pay in any suit in respect of any matter to which the promise to indemnify applies. അതായത് ഇപ്പോൾ നമ്മൾ ഒരാളിനെ കമ്പൽ ചെയ്തിട്ടാണ് ചെയ്യുന്നെങ്കിൽ all damages which he may be compelled to pay in any suit in respect of any matter to which the promise
ടു ഇൻഡെംനിഫൈ അപ്ലൈസ്. അതായത് ഇൻഡെംനിഫൈ അപ്ലൈ ചെയ്യുന്ന സ്ഥലത്ത് കമ്പൽ ചെയ്തിട്ട് നമ്മൾ എന്തെങ്കിലും പൈസ കൊടുക്കുവാണെങ്കിൽ നമുക്കത് അതിനുള്ള പൈസ, അതായത് അങ്ങനെ ഡാമേജസിന് കമ്പൽ ചെയ്ത് പൈസ കൊടുപ്പിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നമുക്ക് എന്ത് ചെയ്യാം, കേസ് ഫയൽ ചെയ്യാം. ആൾ കോസ്റ്റ് വിച്ച് ഹി മേ ബി കമ്പൽഡ് ടു പേ ഇൻ ബ്രിങ്ങിങ് ഓർ ഡിഫണ്ടിങ് സച്ച് സ്യൂട്ട്. அதாவது இங்கே டேமேஜஸ் ப்ளஸ் காஸ்ட்டு இது ரெண்டும் வந்துட்டு நம்மளை கம்பல் பண்ணாங்க, நம்மளை கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு எதிராக நமக்கு கேஸு ஃபைல் பண்ணலாம். இருக்குது இன்டெமினிஃபைடுன்னு கேஸு ஃபைலு ചെയ്യാം. ഇൻഡെമിനിഫയർ എഗെയിൻസ്റ്റ് ദ ഇൻഡെമിനിഫയർ, ഇൻഡെമിനിഫയർ மேலே இன்டெமினிஃபைடுக்கு கேஸு கொடுக்கக்கூடிய இது வந்துட்டு இப்போ டேமேஜஸாக இருந்தாலும் சரி, காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு கொடுக்க வேண்டியது இன்டெமினிஃபயர். ஸோ அது அவங்க கொடுக்காம நம்மளை, அதாவது இன்டெமினிஃபைடை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு எதிராக அவங்களுக்கு என்ன பண்ணலாம், கேஸு ஃபைல் பண்ணலாம். ஓகே, அது கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெமினிட்டி. அண்ட் தென் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. Okay, contract of guarantee, it is a contract to perform the promise or to discharge the liability of third person in case of his default. അതായത് ഈ കോൺട്രാക്ട് ഓഫ് എന്താണ്, ടു പെർഫോം ദി പ്രോമിസ്, അതായത് ഒരു വർക്ക് ചെയ്തു തരാമെന്നോ അല്ലെങ്കിൽ ടു ഡിസ്ചാർജ് ദ ലയബിലിറ്റി ഓഫ് ദി തേർഡ് പേഴ്സൺ ഇൻ കേസ് ഓഫ് ഹിസ് ഡിഫോൾട്ട്, തൻ്റെ സ്വന്തം ഡിഫോൾട്ട് കൊണ്ട് വരുന്ന ലയബിലിറ്റീസിനെ ഡിസ്ചാർജ് ചെയ്തുകൊണ്ട് അല്ലെങ്കിൽ ആ വർക്ക് ചെയ്തു തരാം എന്ന് പ്രോമിസ് ചെയ്യുന്നതാണ് നമ്മൾ കോൺട്രാക്ട് ഓഫ് ഇൻഡെമിനിറ്റി. അവിടെ ലോസിൽ നിന്നും സേവ് ചെയ്യുക, ഇവിടെ വർക്ക് ചെയ്തു തരാം എന്ന് നമ്മൾ ഇത് കൊടുക്കുന്നതിനാണ് കോൺട്രാക്ട് ഓഫ് ഗ്യാരണ്ടി നമ്മൾ കൊടുക്കുക. ഓക്കെ, അപ്പോൾ പാർട്ടീസ് ഓഫ് കോൺട്രാക്ട് ഓഫ് ഗ്യാരണ്ടി. സോ ദർ ആർ 3 പാർട്ടീസ്. ഇവിടെ വരുമ്പോൾ 3 പാർട്ടീസ് ഉണ്ട്, അതായത് ഷ്യൂരിറ്റി, പ്രിൻസിപ്പൽ, ഡെപ്റ്റേഴ്സ്, ക്രെഡിറ്റേഴ്സ്. സോ ഇറ്റ്സ് റിലേറ്റഡ് ടു പേയ്മെൻറ്റ്. അതാണ് മെയിനായിട്ട് ഇവിടെ വരുന്നത്. പണ ഇടപാടുകൾക്ക് മാത്രമേ നമ്മൾ ഈ കോൺട്രാക്ട് ഓഫ് ഗ്യാരണ്ടി കൂടുതലും യൂസ് ചെയ്യുക. അപ്പോൾ ഇവിടെ കടൻ കൊടുത്തവർ കാണും, കടൻ വാങ്ങിയവർ കാണും, ഷുവറിറ്റി ആരാണോ ഈ ഗ്യാരണ്ടി കൊടുക്കുന്നയാൾ അവരും കാണും. ഓക്കെ, അപ്പോൾ 3 പാർട്ടീസ്. ഷുവറിറ്റി, ദി പേഴ്സൺ ഹു ഗീവ്സ് ദി ഗ്യാരണ്ടി ഈസ് കോൾഡ്, ആരാണോ ഗ്യാരണ്ടി கொடுக்குற വ്യക്തി, that person is called ஷுவரிட்டி. அப்படி தானே, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது ரொம்ப நாளாக வந்து அதாவது இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு இது வேணும் இல்லையா, எனக்கு ஒரு பிடிதனை வேணும். நாளை பின்ன அந்த பைசா கிடைக்காம போனால் கூட என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ஒரு ஆள் யார் கேரண்டி கொடுக்குறாங்களோ அவங்கள தான், 3வது ஒரு ஆள் வந்துட்டு கேரண்டி கொடுப்பாங்க. அவங்க தரலைன்னா அந்த பைசாவை நான் தரேன் அப்படின்ற கேரண்டி கொடுக்குறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி யார் கேரண்டி கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம ஷுவரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் டெப்டர்ஸ், த பர்சன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹூஸ் டிஃபால்ட் தி கேரண்டி இஸ் கிவன் இஸ் கால்டு த பிரின்சிபல் டெப்டர்ஸ். ஓகே, த பர்சன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹூஸ் டிஃபால்ட் தி கேரண்டி இஸ் கிவன் இஸ் கால்டு, யாரோட டிஃபால்ட்டுக்காக கேரண்டி கொடுக்குறாங்களோ அவங்க டெப்டர். கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கும்போது த பர்சன் டு ஹூம் தி கேரண்டி இஸ் கிவன் இஸ் கால்டு த கிரெடிட்டர். இங்கே கேரண்டி கொடுக்குறவங்க, அதாவது டு ஹூம், யாருக்கு அந்த கேரண்டி கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம கிரெடிட்டர்ஸு. ஓகே, கேரண்டி கொடுக்குறவங்கள நம்ம ஷுவரிட்டி, யாருக்கு வேண்டிட்டு கேரண்டி கொடுக்குறாங்களோ அவங்க டெப்டர்ஸு, யாருக்கு എന്താണ് ഗ്യാരണ്ടി കൊടുക്കുறாங்களோ அவங்க ക്രെഡിറ്റേഴ്സ്. ദീസ് ആർ ദ 3 പാർട്ടീസ് ഓഫ് contract of guarantee. Okay, any essential features of a contract of guarantee. Essential features, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்கரன்ஸ். கான்கரன்ஸ் அப்படிங்கிறது, கன்கரன்ஸில் a contract of guarantee requires the concurrence of all the 3 parties to the agreement. The creditor, principal, debtor and surety should come together and enter into the agreement. அதாவது ഈ ഒരു എഗ്രിമെൻറ്റിൽ കോൺകറൻസ് அப்படிங்கிறது 3 பேரும் ஒரே மாதிரி ஒரு சென்ஸில் ஒரே രീതിயில் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, தென் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ப்ரைமரி liability. செகண்ட் ஒன் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ப்ரைமரி liability. If the primary liability does not exist, there cannot be. அதாவது இது ஆல்ரெடி liability உள்ள ஒரு
ஒரு லைபிலிட்டி மீன்ஸ் பொறுப்பு, அதாவது ஒரு கடன் கொடுக்க வாங்க ஏற்கனவே செஞ்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு ஆள் கேரண்டி கொடுக்குறது. ஸோ இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ரைமரி லைபிலிட்டி அப்படிங்கிறது അതായത് ഏറ്റവും ആദ്യമായിട്ട് അപ്പോൾ ഈ പ്രൈമറി ലയബിലിറ്റി അവിടെ ഉണ്ടായിരിക്കണം. ലയബിലിറ്റി ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ഗ്യാരണ്ടി കൊടുക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. இப்போ நான் வந்துட்டு சரண்யாட்ட இருந்து அமௌண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு, அப்போ நான் சரண்யாவுக்கு திருப்பி கொடுக்கணும். ஸோ அப்போ நான் கொடுக்கல, அது பஞ்சாயத்து வரைக்கும் போயிடுச்சு, எல்லாம் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படிங்கும்போது எனக்கு பதிலாக ஒரு ஆள் நான் வந்து அவங்க தரலன்னா, இவ்வளோ நாளைக்குள்ள அவங்க தரலன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அங்கே ப்ரைமரி ஆல்ரெடி நான் சரண்யாவுக்கு பைசா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் அதுக்கு கேரண்டி கொடுக்குறது தான் நம்ம வந்துட்டு அப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கணும். அது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ப்ரைமரி லைபிலிட்டி. ஓகே, இனி ரைட்டிங் நாட் கம்பல்சரி. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ கேரண்டி இது கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி கேன் பி எக்ஸ்ப்ரெஸ் ஆர் இம்ப்ளைடு. அதாவது இப்போ நம்ம கேரண்டி கொடுக்குறது வந்து இம்ப்ளைடாகவும் கொடுக்கலாம், எக்ஸ்ப்ரெஸ்டாகவும் கொடுக்கலாம். பெரிய அமௌண்ட்டு இல்லைன்னு சொன்னால் இது ஏதாவது இஷ்யூஸில் போய் முடியும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு இம்ப்ளைடாக அந்த மாதிரி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ ரிட்டன் எக்ரிமெண்ட்டோ ஒன்றும் இல்லாமல் நமக்கு இதை முன்னோட்டு கொண்டு போகலாம். தென் எசென்ஷியல்ஸ் ஆஃப் எ வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். எசென்ஷியல்ஸ் ஆஃப் எ வேலிட் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு தேவையான எல்லா எசென்ஷியல்ஸும் இங்கேயும் இருக்கணும். தென் காம்பிட்டன்சி. A contract of guarantee may be treated as valid even if the principal debtor is incompetent to contract. In such cases, the surety is liable even though the principal debtor is not liable. അതായത് ഇവിടെ കോമ്പിറ്റൻസിയിൽ എന്താണ് പറയുന്നത് വെച്ചാൽ ചിലപ്പോൾ പ്രിൻസിപ്പൽ ഡെപ്റ്റർ, അതായത് പൈസ കൊടുക്കാനുള്ള ആൾക്കാർ ഇൻകോമ്പിറ്റൻ്റ് ആണെങ്കിൽ അവർക്ക് പകരം വേറെ ഒരാൾ ഗ്യാരണ്ടി കൊടുക്കുക. ആ രീതിയിൽ നമുക്ക് കൊടുക്കാം. ദെൻ ലാസ്റ്റ് വൺ ഈസ് കൺസിഡറേഷൻ. ഷ്യൂരിറ്റി മേ നോട്ട് ഗെറ്റ് എനി മെറ്റീരിയൽ ബെനിഫിറ്റ് ഫോർ എൻറ്ററിങ് ഇൻ ടു എ കോൺട്രാക്ട് ഓഫ് ഗ്യാരണ്ടി. കോൺട്രാക്ട് ഓഫ് ഗ്യാരണ്ടിയിൽ ഷ്യൂരിറ്റിക്ക് ഒരു തരത്തിൽ നോട്ട് கெட் எனி பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆன் தட் கிரவுண்ட் த கான்ட்ராக்ட் கனாட் பி கேன்சல்டு பிகாஸ் எனி டிஃபைனட் பெனிஃபிட் ரிசீவ்டு பை பிரின்சிபல் ഡെപ്റ്റർ. എന്നാൽ പോലും, അതായത് കൺസിഡറേഷൻ அப்படிங்கிறது സംതിങ് ഇൻ റിട്ടേൺ, ബട്ട് ഇവിടെ ഒരാൾക്ക് വേണ്ടിയിട്ട് മറ്റൊരാളെ ഗ്യാരണ്ടി കൊടുക്കുക. അപ്പോൾ അതിന് പ്രത്യേകിച്ചുള്ള കൺസിഡറേഷനൊന്നും നമുക്ക് എന്ത് ചെയ്യാൻ പറ്റത്തില്ല, ഫിക്സ് ചെയ്യാനായിട്ട് സാധിക്കത്തില്ല. സോ ഇനിയിപ്പോൾ അഥവാ കൺസിഡറേഷൻ സ്വീകരിച്ചാൽ പോലും അതിനെ നമ്മൾ ഇൻവാലിഡായിട്ട് കണക്കാക്കാനായിട്ട് സാധിക്കത്തില്ല. അത് നമുക്ക് വാങ്ങാം, പക്ഷേ ആക്ച്വലി ഇതിന് കമ്പൽ ചെയ്ത് ചോദിക്കാൻ പറ്റത്തില്ല. അതാണ് ഇവിടെ പറയുന്നത്. ഓക്കെ, അപ്പോൾ നിങ്ങൾ ചെയ്യേണ്ടത് ഇത്രയും. ഇതിന് ശേഷം നിങ്ങൾ എനിക്ക് എഴുതി അയക്കേണ്ടത് ദ ഡിസ്റ്റിങ്ഷൻ ബിറ്റ്വീൻ എ കോൺട്രാക്ട് ഓഫ് ഗ്യാരണ്ടി ആൻഡ് എ കോൺട്രാക്ട് ഓഫ് ഇൻഡെമിനിറ്റി. അതിൻ്റെ ഡിഫറൻസസ് 2 കോളം വൈസ്, അതായത് പോയിൻറ്റ്സ് ഇവിടെ കൊടുത്തിട്ടുണ്ട്. പോയിൻറ്റ്സ് കോൺട്രാക്ട് ഓഫ് ഗ്യാരണ്ടി ആൻഡ് കോൺട്രാക്ട് ഓഫ് ഇൻഡെമിനിറ്റി 3 കോളംസ് പ്രൊവൈഡ് ചെയ്യുക. എന്നിട്ട് ഇത് പോയിൻ്റ് ഔട്ട് ചെയ്ത് എഴുതി എനിക്ക് നോട്ട് സെൻഡ് ചെയ്യുക. ഓക്കെ, താങ്ക് യു.